எருமையெல்லாம் செத்து கிடக்குது. ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போது பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எங்கே இருக்கேன்னு. ஸோ நான் சுடுகாடுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். எப்படி இங்கே வந்தேன்னு கேட்பீங்கள்ல, என்ன சொல்கிறது? ஐயோ, ஒரு நாள் தற்செயலாக நடந்து போயிட்டு இருக்கும்போது சுடுகாட்டுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆஸ் யூ கேன் சி, நான் வந்து சுடுகாட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால் வெளியே போக முடியல சொல்லப்போனால். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சேன். என்னோட இன்ஸ்டா ஃபீல்டில் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா கடவுள் ரிலேட்டடாக வந்து ரீல்ஸ் வந்துட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பேஜ் தெரியும். அவங்க வந்து பயங்கர க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும் பார்க்கவே அது ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஏஐ அங்கங்கே ஃபன் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம பார்த்து சிரிக்க போகிறோமே தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இங்கேயும் தப்பிக்கணும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க என்னோட ஃபீல்டில் போய் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். டேலண்ட்டுக்கு கூட என்ஜாய் பண்ணுறாங்க. 2025 வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக மாறிடுச்சு. சரிடா, ஓ 2026 இருந்துச்சு. ஆட்டோ மக முருகரே ஹாப்பி நியூ இயர். திஸ் இஸ் சினிமா. கடைசியில நான் வந்து ஆக்சுவலா வந்து ஆப்டிமஸ் பிரைம் வருவார்னு நினைச்சேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி முருகன். இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. சோ மச் அன்பிரடிக்டபிள். என்னால் என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிக்க முடியாது. சம்டைம் ஏஐ யூஸ் பண்ணுறனால அவங்க சீக்வன்ஸே நமக்கு குழப்பமா இருக்கும். பட் லிட்ரலி அன்பிரடிக்டபிள். 2025 வந்து பேயா வருது, ஏன்னு தெரியல. 2026ன்னு போட்டால் பேய் போயிடும். அதுவும் ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்ப்பேன். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. நடக்குதுன்னு எனக்கு புரியல. வந்து எது நான் சொன்னேனா நீ ப்ரெடிக்ட் பண்ணியா? ஆன்டிமேன் கூட அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். நெஞ்சில வந்து பிரச்சனை வந்ததுக்கு ஒரு இமேஜ் போட்டீங்க பாத்தீங்களா? பீக்குங்க. வாட்டர் பாட்டிலே டைரக்டா கொடுத்துருக்கலாமே. எதுக்கு தண்ணியை கையில ஊத்தணும்? வெரி குட். ஆனா எனக்கு புரியல. எதுக்குடா கையில தண்ணி ஊத்துனீங்க? இப்போ இன்ஸ்டா பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎம்பிஎம்னு சொல்லி ஒரு பேஜ். இது கேஎம்பிஎம் ஃபேமிலின்னு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இவங்கள்ட்ட வந்து என்னென்னா அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஏதாவது ஒரு ஏஐ வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் லிட்ரலாக சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். சமைக்கிறாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. இந்த கல்ல போட்டு அங்க எப்படி உடையுது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, படைக்கிறாங்க. கடவுளுக்கு படையல் பண்ணிட்டு சாமி கும்பிடுறாங்க. ஏன்னா ஏஐ தான். நாங்க வேறு சாப்பிடுறாங்க.
கலர் வேணாம். நீங்க நீல கலர்ல வாந்தி எடுக்கிறீங்க. சாப்பாடுல உஜாலா ஏதாவது கலந்தாங்களா? How is that possible? அவ்வளவுதான். கடவுள் வந்து விஷத்தை எடுத்தாரு சரி. ஆனா ஏற்கனவே சாப்பிட்டாங்களே எல்லாரும். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இந்த சாங் ரொம்ப பிடிச்ச சாங். என்ன கார்ப்பரேட் வந்துரும் அதனால மியூசிக். ஓ மை காட் பாம்பு. ஓ என்னக்கா பறந்துட்டீங்க? இந்த மருந்தடிக்கிற மிஷின்ல மருந்து சரியா போறதே பெரிய விஷயம். அதுல நீங்க பறந்து போனது இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இந்த சுடுகாட்டுல இருந்து எனக்கு எப்படியாவது தப்பிக்கணும்னு தோணுது. ஆனா என்னால எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. யாராவது என்னை காப்பாத்தினா நல்லா இருக்கும். ஓகே ஃபோக்ஸ், நான் வீட்டுக்கு எப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். தேங்க்ஸ் டு யூ கைஸ். நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்து எனக்கு ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் கன்சிடரேஷனில் எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்த கையோட மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு யாரெல்லாம் பயனாங்கொல்லியாக இருக்காங்களோ எல்லாம் அனுப்பிச்சி விட்டு தைரியம் வரவீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க.